Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence example 2.30 இந்த வீடியோல பார்க்கலாம். A mother divides rupees 207 into 3 parts such that the amount are in AP and give it to her 3 children. அவங்களுக்கு 3 குழந்தை இருக்கு. இந்த amount 207ன்றத பிரிச்சு கொடுத்திருக்காங்க 3 பேருக்கும். அந்த அமௌண்ட் வந்து ஏபில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரே அமௌண்டா சரி பாதியாலாம் பிரிச்சு கொடுத்திருக்க மாட்டாங்க. அப்படியே ஆர்டர் வைஸா இருக்கும். அதாவது கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அடுத்தடுத்த நம்பர்ஸா தான் இருக்கும் கண்டிப்பா. the product of the two least amount ஃபர்ஸ்ட் அப்பனா ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்முக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு பசங்களுக்கும் கம்மியா தான் இருக்கும். தேர்ட் பையனோட ஸோ அந்த ரெண்டு பையனோட லீஸ்ட் அமௌண்ட் இது யாரா இருக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருக்கு அவங்களோட ப்ராடக்ட் வந்து 4623 அப்படின்னு ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி அமௌண்ட் ரிசீவ்டு பை ஈச் சில்ட்ரன். ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளோ அப்ப வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த அமௌண்ட் வந்து ஏபில இருக்கு அப்படின்றனால நம்ம கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்துருக்கோம். ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டி 3 குழந்தைங்க தானே, ஸோ 3 டேர்ம்ஸ் எடுக்கிறோம். ஸோ ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டி அப்படின்னு எடுத்திருக்கோம். இதோட சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 207. ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு 207 விச் இஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் அடிஷன் பண்றோம். ஸோ ஏ மைனஸ் டி பிளஸ் ஏ பிளஸ் டி விச் இஸ் ஈக்குவல் டு 207 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் டியும் பிளஸ் டியும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்னது 3a இருக்கு. ஸோ 3a which is equal to 207. இப்போ a is equal to 207 divided by 3 ஆகும். மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷன் வரும். ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்குது 69. ஸோ a is equal to 69 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க லீஸ்ட். அந்த லீஸ்ட்னா இவங்க ரெண்டு பேருக்கு தான் கம்மியா இருக்கும் இவனோட. ஸோ லீஸ்ட் அமௌண்ட் இருக்கவங்களோட ப்ராடக்ட் வந்து 4623 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a minus d into a which is equal to 4623 அதான் எழுதியிருக்கோம். a into a minus d which is equal to 4623. இப்போ a ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 69. ஸோ 69 into 69 minus d which is equal to 4623. இப்போ 69 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கு, இங்க வரும்போது டிவிஷன் ஆகும். ஸோ 69 minus d which is equal to 4623 divided by 69. ரெண்டையும் டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 67 வேல்யூ கிடைச்சிருக்கு. So 69 minus d which is equal to 67. அடுத்து இந்த மைனஸ் டி அப்படியே வச்சுட்டு இந்த டேர்மை இங்கிட்டு கொண்டு வரும். ஸோ 67 minus 69 minus d which is equal to ரெண்டு மைனஸ் பண்ணா அதாகும் -2. 67 minus 69 அப்படின்னா மைனஸ் டேர்ம் வந்து இங்க கிரேட்டருக்கு தான் இருக்கு. ஸோ -2 சரியா. அப்ப மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா d is equal to 2 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஏக்கு வந்து 69 கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் இந்த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளவு அமௌண்ட் வந்து அவங்க அம்மா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ a is equal to 69, d is equal to 2 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அதுல இருந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ ஏக்கு பதிலாக 69 d பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்றோம். So a minus d a plus d. 69 a க்கு பதிலா 69 minus d க்கு பதிலா 2. So 69 minus 2, 69, 69 plus 2. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 67, 69, 71. 69 plus 2 வந்து 71. So 71. அப்போ இதுதான் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்க அமௌண்ட். 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்திருக்க அமௌண்ட். 3 பேருக்கும் டிஃபரன்ஸ் வந்து 2 ரூபாய் கம்மியா கூட அப்படி கொடுத்திருக்காங்க. The amount given to the children are rupees 67, 69 and rupees 71. இதோட இந்த சம் முடிஞ்சு. Thank you.